மதிப்புக்குரிய திரு லோகன் கணபதி அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மண்டபத்தை இந்த சங்கத்துக்கு குறுகிய காலத்துக்குள் எடுத்து தந்தது மட்டுமல்லாமல் இன்னும் பல சலுகைகளையும் இந்த மண்டபம் தருவதற்கு எமக்கு உதவி புரிந்தவர் மதிப்புக்குரிய திரு லோகன் கணபதி அவர்கள். இந்த பொழுதில் யாழிந்து கல்லூரி சங்கத்தின் சார்பில் அவருக்கு நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். யாழிந்து கல்லூரி சங்கம் தன்னுடைய வரலாற்றில் பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக பொறியியலாளர்களை உருவாக்கி இருக்கிறது, மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது, கணக்காளர்களை உருவாக்கி இருக்கிறது, பல்வேறு வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறது, அரசாங்கத்திலே உயர் பதவி வகிக்கின்ற நிர்வாக வல்லுநர்களை உருவாக்கி இருக்கின்றது, தமிழ் அறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றது, சிறந்த பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கின்றது. யாழிந்து கல்லூரி மண்ணிலே மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் போன்ற பெரியார்கள் நிறைய பேர் வந்து பேசியெல்லாம் போயிருக்கிறார்கள். அதே கல்லூரி எந்த துறைகளிலும் எல்லா துறைகளிலும் தமது பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிறது. குறிப்பாக நமது நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு தலை சிறந்த வீரர்களை கொடுத்ததும் யாழிந்து கல்லூரி என்பதை குறிக்கொள்வதில் இந்த பொழுதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய ஏறக்குறைய 3 மணி நேரம் மிகச் சிறந்த இசை வெள்ளத்திலே நீங்கள் மூழ்கப் போகின்றீர்கள். அதை தொகுத்து வழங்குவதற்காக மிகச்சிறந்த அழகிய குரல் வளம் மிக்க CMR HD வானொலி அறிவிப்பாளர் திரு ராம் பிரசன் அவர்கள் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொடர்ந்து தொகுத்து வழங்குவார் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய இரவு பொழுதிலே உங்கள் அனைவரையும் யாழிந்து கல்லூரியின் 125வது ஆண்டை நிறைவுக்கு கொண்டு வந்து இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதையிட்டு நாங்கள் எல்லோரும் பெருமை அடைகின்றோம். யாழிந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இசை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற இசை நிகழ்ச்சி ஷியானாஸின் இசை நிகழ்ச்சியாக வருகின்ற மணித்துளிகளில் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இசை வழங்க இருக்கின்றார்கள் ஷியானாஸ். முதலாவது பாடலை பாடுவதற்காக நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற பாடகி சோனியா உங்கள் முன்னே. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் என் தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் என் கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் என் நெஞ்சம். சந்திரலேகா Chandralekha, Lekha. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம். கைதட்டலாம் எல்லாரும்.
ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்த்தால் எந்த நெஞ்சம் சந்திரலேகா லேகா சந்திரலேகா லேகா கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் இந்த தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் இந்த கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் இந்த நெஞ்சம் சந்திரலேகா லேகா சந்திரலேகா லேகா Thank you. மிக உற்சாகமாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. சோனியா நேற்றைய தினத்திலும் பார்க்க இன்னும் பவர் பேக்காக வந்திருக்கின்றார். முதலாவது பாடல் அவ்வாறான ஒரு எனர்ஜி தரும் பாடல், அதிலும் தீர்க்க சுமங்கலி பாடல் எல்லோருடைய நினைவிலும் இருக்கக்கூடிய பாடல். ஏன் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தமிழ் ஓல்டு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் வாணியம்மா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து ஒரு நல்ல ஒரு மெலடி சாங் தான். நன்றி. அந்த பாடலை கேட்கிறது ஆவலாக இருக்கின்றோம். தேங்க்யூ. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என் நேரம்
தேங்க்யூ. அருமையான ஒரு மனது பறக்காத பாடலை தந்த சோனியா உங்களுக்கு நன்றி. ஷியானாஸ் இசைக்குழுவினுடைய இசையும் மிக அற்புதமாக அமைந்திருந்தது. இந்த யாழிந்து கல்லூரி பள்ளி மாணவர் சங்கம் வழங்குகின்ற கலையரசி நிகழ்வுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் லக்வா கிச்சன்ஸ், இன்ஃபோஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், KGK ஓப்பன் ஹவுஸ் அண்ட் பேடியோ ஃப்ளவர்ஸ் இங்க், வீடு விற்பனை முகவர் தனா யோகநாதன், RBC ராயல் பேங்க் ஃபைனான்சியல் குரூப். அடுத்த பாடல் ஒரு போட்டி பாடலாக அமைய போகின்ற பாடல். நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற மற்றொரு பாடகர், நேற்றைய தினமும் பலரது மனங்களை கொள்ளை கொண்ட பாடல்களை வழங்கியிருந்தவர். அவர் இந்த பாடலை பாட இருக்கின்றார். அவரோடு சோனியா இணைந்து பாடலை பாடப்போகின்றார். போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக அமைகின்ற பொழுது அது பல வெற்றி படைகளை கடந்து செல்வதற்கு உதவும். அந்த வகையில் இந்த பாடல் கூட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான போட்டியாக அமைகின்ற பாடல். தங்கமகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக அடுத்து வருகின்றது. ஒரு பாவையானது புது பாடல் பாடுது, இதை பார்க்க பார்க்க புதுமை, இசை கேட்க கேட்க இனிமை, என்னை யார்தான் வெல்வது? ஒரு பாவையானது. போட்டி பாட்டுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போஸ்ட் எல்லாம் போட்டீங்களே, ஆளு எங்கப்பா? கதையாக்குது, எங்கப்பா ஆளு? ஹே, come on, come on. Hey, la 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 la. La 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 la.
காதலோடு என்ன ஆச்சு அம்பலத்தில் நின்னே போச்சு காலை தூக்கி நீ பாடலாம் கடவுளின் பேராகுமா காற்று கூட பாட்டு பாடலாம் உயிரின் கீதம் போலாகுமா என்னோடு நீ வந்து மோதாதே என்னோடு நீ வந்து மோதாதே உன் பப்பு இங்கேதான் வேகாதே ஆடலில் பாடலில் மன்னவன் பாரு பூமாலை ஒரு பாவை ஆகுமா பொன்மாலை ஒரு பாட்டு பாடுமா இதை பார்க்க பார்க்க புதுமை இசை கேட்க கேட்க கொடுமை இதை யார்தான் செல்வது பூமாலை ஒரு பாவையானது அரிரக சரிசா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து உங்களெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க முன்னாடி பாடத்தில் ரொம்ப ரொம்ப பெருமை ஏன்னா வெறும் டிவியில் மட்டும் எங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு நிலைமையில் எங்களை நிற்க வச்சுருக்கீங்க உங்கள் எல்லாருமே நேரில் பார்த்து உங்கள் முன்னாடி பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் இதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து பாடுறதுல நிறைய இந்த ஷோ ஃபுல்லாக கைத்தட்டி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஷோ ஃபுல்லாக நிறைய சந்தோஷமாக இருந்துட்டு போங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நிறைய பாட போகிறோம் சரியா தேங்க்யூ கையில் தட்டாமல் மட்டும் இருந்துடாதீங்க டல்லாக இருந்துடாதீங்க அது மட்டும்தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் சொல்ல போகிறாய்
சொல்லடி கண்ணாடி பிம்பம் கட்ட கயிர் ஒன்றும் இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பமாடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொல்லடி கண்ணே எந்த வாழ்க்கையே முந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே உயிர் கரையேறாதே சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்ன இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்து நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா விடிகள் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகமேது அதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் தழுவலாம் பாடி என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா இது வாழ்வா சாவா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் நியாயமா நியாயமா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் மௌனமா மௌனமா என்ன சொல்ல போகிறாய் ஓகே Thank you. மிகவும் Thank you so much. திவாகர் மிகவும் சிறப்பாக அந்த பாடல் இருந்தது. இந்த பாடலை உங்களுடைய குரலில் கேட்கின்ற பொழுது இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மானும் நீங்களும் சந்தித்த வேளை தான் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது அவர் கேட்டிருந்தார், நீங்கள் இசை முறைப்படி பயிலவில்லையா என்று. நீங்கள் அதற்கு இல்லை என்று சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறு உங்களுக்கு இந்த திறமை வந்தது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஒரு இசையை முறைப்படி கற்காமல் பல ஜோனர்களிலும் பாடக்கூடிய திறமை எப்படி வந்தது என்று நினைக்கின்றீர்கள்? எனக்கு தெரியல, அது மேபி மியூசிக் மேலே இருக்க ஒரு ஆர்வம் சொல்லலாம், ஒரு லவ். எந்த பாட்டு கேட்டாலும் ரொம்ப பிடிக்கும், என்ன ஸ்டைல் கேட்டாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பழைய பாட்டு கேட்கும்போது தான் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் ஜாஸ்தியாக வந்துச்சு. நாங்கள் ஆரம்பித்ததே பழைய பாட்டெலாம் கேட்டு தான் முன்னும் அப்போது கம்போஸ் பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஸோ அவங்களோட கம்போஸிங், அவங்களோட சாங், அவங்க எழுதின லிரிக்ஸ், இது எல்லாமே அது மேலே இருக்க ஒரு அன்பு தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்காவது பாடுறோம். இப்பொழுது உங்களுடைய குரலில் உங்களுடைய சொந்த பாடல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. பல புதிய திரைப்படங்களில் நீங்கள் பாடி வருகின்றீர்கள். அந்த ஒலிப்பதிவு முடிந்து பின்னர் பாடலை இசைத்தட்டில் கேட்கின்ற பொழுது அல்லது வானொலியில் கேட்கின்ற பொழுது உங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கின்றது? நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் சூப்பர் சிங்கர் போய் அதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டு எல்லாமே ஒரே ஒரு ரீசன், நாங்கள் வந்து ஒரு பின்னணி பாடகராக ஆனோங்கிறதுக்காக தான். அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறியிருக்கு அந்த கனவெல்லாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. கண்டிப்பாக அந்த ஒரு நிறைவேறின ஒரு கனவு வந்து நாங்கள் தலைக்கு மேலே ஏற்றாமல் கண்டிப்பாக இதில் சாதிக்கணுன்ற ஒரு வெறியோடு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது பாயும் புள்ளி ஓடிட்டுருக்கு. அடுத்தது ரஜினி முருகன் ரிலீஸ் ஆக போகுது. சார் கூட அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு அப்பா கேரக்டரில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எல்லாம் ஒன்றா இருக்கிறதுல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அடுத்த பாடல் கூட இசைப்புயலுக்கு ஒரு முத்திரை குடித்த பாடல் என்று சொல்லலாம். பல ஜோனர்கள் மற்றும் பல நுணுக்கங்களை இசை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதில் இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் ஒரு முதன்மை வாய்ந்தவர் என்று சொல்லலாம். R&B இசையை இப்பொழுது என்னோடு நீ இருந்தால் பாடலின் மூலமாக குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பாடகரை வைத்து ஒலிப்பதிவு செய்து அவரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பெருமை அவரை சாரும். அந்த வகையில் இவ்வாறான இசை தமிழ் இசைக்கு வருவது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் திவாகர்?
ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரே மாதிரி மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான மியூசிக்லாம் புதுசாக வரும்போது நிறைய பேரோட டேலண்ட்ஸ்லாம் வெளியே வருது. அண்ட் நிறைய புது மியூசிக்லாம் நம்மளால் கேட்க முடியுது. ஒரு பெருமையான விஷயம் கண்டிப்பாக அது. இதோ ஷியானாஸின் இசையில் உங்களுக்காக அந்த பாடல்.
தேங்க்யூ 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 இன்றைய இசை நிகழ்ச்சியில் இசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கலைஞர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். வயலின் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் அபிநயா சந்துரு, புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் ஹஷீல் லோதியா, தபேலா வாசித்துக் கொண்டிருப்பவர் கீர்த்தனன் திவ்யராஜன் மற்றும் பாலேஸ்வரன் தங்கராஜா, ட்ரம்ஸ் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் நிரோஷன் கருணைநாதன், ஆக்டோபேட் வாத்தியத்தை வாசித்துக் கொண்டிருப்பவர் பிரதீபன் ராஜசூரியர், பேஸ் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் நைஜல் ரூப் நாரின், லீட் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் சுரேந்திரன் தவபாலசிங்கம், கீபோர்ட் வாசித்துக் கொண்டிருப்பவர்கள் ரஜினீசன் ஜேசுதாசன் மற்றும் சிபோதன் தனம். அடுத்த பாடல் கனேடிய பாடகி ஒருவர் பாட இருக்கின்ற பாடல் கவிதை கேளுங்கள் என்ற பாடல். கனடாவில் டிவிஐ தொலைக்காட்சி நடத்திய இசை தேர்வு நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக தெரிவு செய்யப்பட்ட மகிஷா தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு டாப் 12க்குள் வந்திருந்தார். அவர் பாடப்போகின்ற பாடல் தான் அந்த பாடல். உங்களுடைய உற்சாக கரகோஷத்தோடு அவரை நாங்கள் இப்பொழுது வரவேற்போம். ஜக
கடிதம் எழுதி விட்டது யாரு அடுப்பு கூட்டி அவிழ்த்ததில்லை விழுந்து வந்தது யாரு அலையிலிருந்து உலையை விட்டு துடி துடிக்குது மீனு இவள் கனவுகள் நனவாக மறுபடி ஒரு உறவு சலங்கைகள் புது இசை பாட விடியட்டும் இந்த இரவு கிழக்கு வெளிச்சம் இருக்க கிழக்கட்டும் இரவின் முடிவில் கனவு பறிக்கட்டும் இருண்டு கிடக்கும் மனது தடுக்கட்டும் ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்கள் ஆட ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்கள் ஆட தேங்க்யூ நன்றி திவாகர், நன்றி தேங்க்யூ. மகிஷா. மகிஷா, உங்களுடைய அப்பா யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர். அதே நேரத்தில் நீங்கள் இப்பொழுது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் பின்னர் தொடர்ந்தும் இசையை பயின்று வருகின்றீர்கள். குறிப்பாக பின்னி கிருஷ்ணகுமாரோடு நீங்கள் தொடர்ந்து கர்நாடக சங்கீதத்தை பயின்று வருகின்றீர்கள். எப்படி கனடாவில் இருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கும் பின்னி கிருஷ்ணகுமாரை ஒரு ஆசிரியராக கொண்டு எப்படி படிக்கிறீர்கள்? ஸ்கைப் பண்ணோன்னு இருக்குது. ஸோ ஸ்கைப்பில் தான் நாங்கள் படிக்கிறது. தென் ஹவ் எங்களுக்கு மார்னிங் அண்ட் அவருக்கு நைட். ஸோ முதல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த டைம் டிஃப்ரென்சஸ் எல்லாம். பட் இப்போ ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி வந்துட்டோம். ஸோ எனக்கு காலையில் லைக் 9:30 அவருக்கு என்ன டைம் வி ஆல் லைக் கொஞ்சம் தெரியும். ஆகவே நீங்கள் கூட உங்களுடைய பிள்ளைகளை இவ்வாறும் படிப்பிக்கலாம். அதாவது ஸ்கைப்பினூடாக சங்கீதம் படிப்பிக்கின்ற ஒரு புது முறை இருக்கின்றது. மகிஷாவினுடைய வளர்ச்சி அதில் தெரிகின்றது. சரி, சில்வர் ஸ்பான்சர்ஸை கவனிப்போம். ஸ்கை ரூட்ஸ் ட்ராவல்ஸ், ஒயிட் செல்வநாயகம், அதே போன்று NKS Draperies and Blinds கேதா, வீடு விற்பனை முகவர் ராஜ் நடராஜாவும் இந்த சில்வர் ஸ்பான்சராக இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். அதே போன்று கோல்ட் ஸ்பான்சர்ஸாக இருப்பவர்கள் MNA கன்சல்டிங் என்ஜினியர்ஸ். அடுத்த பாடல் ஒரு வித்தியாசமான பாடல், கர்நாடக சங்கீத பாடல். இவ்வாறும் இசையமைக்க முடியுமா என்பதற்கு எடுத்துக்காட்டாக வெளிவந்த பாடல். ஜீன்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம். இந்த பாடலை பாடுவதற்காக மகிஷா மற்றும் சோனியா. பரி பம பரி பம கம ப சக சரி பரி பம கம க சகம தக்க 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 திம் தக்க 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 திம் தக்க 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 திம் தகஜம் தக்க 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 திம் தக்க 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 திம் தக்க 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 திம் தகஜம் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானால் எதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை தக்கர் 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 திம் தக்கர் 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 திம் தக்கர் 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 திம் தக்கர் ஜிம் தக்கர் 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 திம் தக்கர் 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 திம் தக்கர் 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 திம் தக்கர் ஜிம் சல 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 ரெட்டை கிழவி தக 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 ரெட்டை கிழவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ
அடுத்த பாடல் கூட ஒரு வித்தியாசமான பாடல். ஆஷா போஸ்லே பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். லதா மங்கேஷ்கர் மற்றும் ஆஷா போஸ்லே இருவரும் சகோதரிகள். 83 வயதிலும் தொடர்ந்து பல பாடல்களை பாடுகின்ற குரல் நயத்தில் எந்தவித விட்டுக்கொடுப்பையும் கொடுக்காமல் வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற பாடகி. அவர் பாடிய பாடலை சோனியா அடுத்து பாட போகின்றீர்கள். செண்பகமே பாடல். இந்த பாடல் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? இந்த பாட்டு நான் சூப்பர் சிங்கரில் பாடியிருக்கேன். ஆஷா போஸ்லா மேம் முன்னாடியே பாடியிருக்கேன். அந்த ரவுண்டில் எனக்கு மேம் ஒரு கித்தார் எல்லாம் கொடுத்தாங்க இந்த பாட்டு கேட்டு. ஸோ ரொம்ப பிடிச்ச பாடல் ராஜா சார் மியூசிக்கில். எங்கள் ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இதோ உங்களுக்காக. செண்பகமே
ஷியானாஸ் இசைக்குழுவை வழிநடத்துபவர் ஷிபோத்தனம் அவர்கள். அவரும் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர். அவருக்கும் எமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கனடாவில் இவ்வளவு இசைக்கலைஞர்களை முன்னிணைத்து பல மேடைகளில் பல நிகழ்ச்சிகளை பல முன்னணி கலைஞர்களோடு வழங்கி கொண்டிருக்கின்ற இசைக்குழு அவர்களுக்கு எமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த பாடல் ஒரு மனது மறக்காத பழைய பாடல் இருந்தாலும் இப்பொழுது புதிய பல திரைப்படங்களில் இந்த பாடல் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டு வெளிவருகின்றது. இந்த பாடலினுடைய வெற்றி என்று சொல்லலாம். 1968ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்பட பாடல். வாலியின் வரிகளில் டி.எம். சௌந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. காரணம், பங்காரா நடனத்தை இந்த திரைப்படத்தில் முதலாக அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அதன் பின்னர் பல நடன வகைகள் பல திரைப்படங்களிலும் வந்தாலும் பங்காரா நடன வடிவமைப்பு இந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமாகி இருந்தது. அந்த பாடலை பாடுவதற்காக திவாகர் மற்றும் சோனியா.
கலையரசி 2015க்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அக்வா கிச்சன்ஸ், இன்ஃபோஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், கேஜிகே ஓப்பன் ஹவுஸ் அண்ட் பேடியோ ஃப்ளவர்ஸ் இங்க், வீடு விற்பனை முகவர் தனா யோகநாதன், ஆர்பிசி ராயல் பேங்க் ஃபைனான்ஷியல் குரூப். அடுத்த பாடல் மிகவும் ஒரு உருக்கமான பாடல் என்று சொல்லலாம். சக்கரவாகம் ராகம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மனதை உருக்கக்கூடிய ஒரு ராகம். இந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலில் வெளிவந்திருந்தது. இன்றைய காலத்திலும் ஒரு இளமை ததும்பும் பாடலாகவே இருக்கின்றது. இந்த பாடலினுடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் தொடர்ந்தும் அதே போன்று இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் சக்கரவாகம் ராகத்தில் அமைந்த பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. திவாகர் பாட இருக்கின்றார். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், மீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும், கண்ணன் மனது கள்மனதன்றோ, காண்டீபம் நழுவவிட்டார், காண்டீபம் நழுவவிட்டார், மன்னனும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்தனில் தர்மம் வாழ, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார், அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக இக்கைவன்மை எழுக, இக்கலமெல்லாம் சிவக்க வாழ்க. परित्राणाय साधूना विनाशाय च दुष्कृता, धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கலையரசி 2015 அடுத்ததாக இடம்பெறப் போகின்ற பாடல் ஒரு துள்ளிசை பாடல். அண்மையில் வெளிவந்த திரைப்பட பாடல்களுள் மிக முக்கியமான பாடல். திவாகர் மற்றும் வைஷாலி கிருஷ்ணானந்தன் ஆகியோர் பாடியிருக்கின்றார்கள். வைஷாலி கிருஷ்ணானந்தன் யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவரினுடைய புதல்வி. அவர் 9 வருடங்களாக சங்கீதத்தை கற்று வருகின்றார் கனடாவில். இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடல் திவாகருக்கு ஒரு முக்கியமான பாடல் என்று சொல்லலாம். திவாகரோடு பங்கு பெற்றிய பூஜா திரைப்பட பாடலை பாடியிருக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரு பாடல். இதோ உங்களுக்காக அந்த பாடல். மாமா மாமா ஐயப்பா மாமா மாமா ஐயப்பா மாமா மாமா ஐயப்பா yeah come on clap பண்ணுங்க நிறைய சூப்பர் எப்பவுமே ஹாட்டு ஆசைக்கில்ல கேட்டு வாங்கி கொடி கேட்டு சின்ன பேட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின்ன ஆக்டு ஜில்லா நாளே ட்ரீட் இங்க வாங்க நடுவில் வந்தாருங்க எப்பவுமே ஹாட்டு ஆசைக்கில்ல கேட்டு வாங்கி கொடி கேட்டு சச்சின் பேட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின்ன ஆக்டு ஜில்லா நாளே ட்ரீட் போடே போடே
கை கேட்டாலும் ஏதோ சொல்ல மாட்டேனே மாம ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டே வேணா பாரு மைய போட்டு ஜில்லாவோட ட்ரீட்டு எப்பவுமே ஹாட்டு ஆசைக்குள்ள கேட்டு வங்கி கொடி கேட்டு சச்சின் பேட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின்ன ஆக்ட் ஜில்லானாலே ட்ரீட்டு போடு 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 yeah 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 தேங்க் யூ. இது சும்மா ட்ரெய்லர் மட்டும்தான். டான்ஸ் ஆன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்ணாடி ஊரலுக்கு ஆடுறாரு அங்கிள்.